வணக்கம். இது ஜான் பனியன் எழுதிய ஒரு பரதேசியின் மோட்ச பயணம் என்ற சொப்பன பிரபந்தத்தின் ஆடியோ புத்தகம். பாகம் 2. சுவிசேஷகனின் முதலாம் சந்திப்பு. பாவ பாரம் தாங்க முடியாமல் தவித்த அந்த மனிதன் தனது பயணத்தை தொடர்கிறார். அழியப்போகும் நகரத்திலிருந்து தப்பிக்க வழி தெரியாமல் திகைத்து நின்றபோது அவர் ஒரு சுவிசேஷகரை சந்திக்கிறார். அந்த வழிகாட்டி காட்டிய பாதை என்ன? அந்த மனிதனின் பயணம் எங்கே தொடர்கிறது? வாருங்கள் கேட்போம். அவன் தன் வழக்கத்தின்படி வயல்வெளிகளில் உலாவிக் கொண்டிருந்த ஒரு நாள், தன்னுடைய புஸ்தகத்தை வாசித்து வாசித்து மிகுந்த துக்க சாகரமுள்ளவனாய் இருக்கிறதை நான் கண்டேன். அவன் வாசிக்க வாசிக்க முன்போல வாய்விட்டு அலறி, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அழுதான். இப்படி சொல்லிக் கொண்டதும் அல்லாமல் எத்திசையாய் ஓடலாம் என்று பார்க்கிறவனைப் போல் அந்த மைதானத்தில் அவன் அங்கும் இங்கும் சாடப் போகிறதைப் போலவும் நான் கண்டேன். என்றாலும் அவன் ஓடும் இடம் அறியாதிருந்ததால் நின்ற நிலையிலேதான் நின்றான். அவன் என்னதான் செய்கிறான் பார்ப்போம் என்று நான் அவனை பார்த்த வண்ணமாய் இருந்தேன். அப்பொழுது அந்த மைதான வழியாய் சுவிசேஷகன் என்னும் பேருடைய ஒருவர் வந்தார். அவர் அந்த மனுஷனண்டை போய், ஏனப்பா அழுகிறாய் என்று கேட்டதையும் கண்டேன். அவன் சொல்லுகிறான், ஐயா, என் கையில் இருக்கிற இந்த புத்தகத்தினால் எனக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்றும், மரணத்துக்கு பின் நான் நியாயம் தீர்க்கப்பட வரவேண்டியவன் என்றும் உணர்கிறேன். மரண தண்டனையை அனுபவிக்கவோ எனக்கு மனதில்லை, நியாய தீர்ப்புக்கு வரவோ என்னால் இயலாது என்று அறிகிறேன் என்பதாய்ச் சொன்னான். அதற்கு சுவிசேஷகன், சாக ஏன் உனக்கு மனதில்லையப்பா? இவ்வையகத்தின் அவஸ்தைகளுக்கு ஒரு கணக்கு இல்லையே என்றார். அதற்கு அவன், ஐயா, அது நிஜம்தான். ஆனால் இதோ பாரும், என் முதுகில் இருக்கும் பாரச்சுமை என் சாவோடு இறங்கி கல்லறையோடு தொலைந்து போகாமல் நரக பாதாளம் மட்டும் என்னை இழுத்து கொண்டு போய் நித்திய ஆக்கினி பள்ளத்தில் உருட்டி தள்ளிவிடுமே. பூலோக சிறைச்சாலைகளில் இருக்கும் அவஸ்தைகளை தாங்க என்னால் ஆகாதானால் நியாய தீர்க்கப்படவும் பாதாள லோகத்து அக்கினி பள்ளத்தின் நித்திய வேதனைகளை சகிக்கவும் என்னால் இயலுமா? இவ்வெண்ணங்கள்தான் என் மனதை புண்ணாக்கி பெருமூச்சு விடவும் அளவும் பண்ணுகிறது என்று சொன்னான். உன் நிலைமை இப்படியானால் வேலையும் சோலியும் இல்லாதவனைப் போல் ஏன் இந்த வனத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் என்று சுவிசேஷகன் கேட்டார். அதற்கு அவன், ஐயா, நான் எங்கே போக வேண்டும் என்று எனக்கு தெரியாமல்தான் இந்த வனத்தில் பெருமூச்சு விட்டு திரிந்து அலைகிறேன் என்றான். அப்போது சுவிசேஷகன் ஒரு சுருளை அவன் கையிலே கொடுத்து, இதை படித்துப் பார் என்றார். அதை அவன் மெதுவாய் விரித்து வாசிக்கவே, வருங்கோபத்துக்கு பறந்தோடிப்போ என்ற வாசகம் பெரிய எழுத்துக்களால் எழுதியிருந்ததைக் கண்டான். அவன் சுவிசேஷகனுடைய முகத்தை கனிவோடு பார்த்து, நான் எங்கே ஓட வேண்டுமையா என்று கேட்டான். சுவிசேஷகன் தன் கையை நீட்டி விஸ்தாரமான ஒரு வனத்துக்கப்பால் காட்டி, அதோ இருக்கிறதே அந்த திட்டிவாசல், உனக்கு தெரியுதா என்று கேட்டார். ஒன்றும் தெரியவில்லையே என்று புலம்பினான். அப்புறம் சுவிசேஷகன், அதோ தூரத்தில் பிரகாசிக்கிற வெளிச்சமாவது தெரிகிறதா என்று கேட்டார். ஆமையா, ஆம், அதோ தெரிகிறா போல இருக்கிறது என்றான். அப்புறம் சுவிசேஷகன், அந்த வெளிச்சத்தையே நீ நோக்கி கொண்டு நேரே நடந்து போ. அங்கே போனால் அந்த திட்டிவாசல் தெரியும். வாசலண்டை போய் தட்டினால் நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொன்னார்.